விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே கன்சாபுரம் காலனி உள்ளது. அப்பகுதியில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கான்சாபுரம் காலனி அருகே 2 கொடிய விஷமுடைய பாம்புகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து விளையாடியதை அப்பகுதி மக்கள் பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். தற்போது வெயில் காலம் என்பதால் வத்ராயிருப்பு பகுதியை சுற்றி பகல் நேரங்களில் அதிக அளவு பாம்புகள் நடமாட்டம் இருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என தீயணைப்புத் துறையினரும் வனத்துறையினரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கடலூர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவு பெற்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் தேவடாம்பட்டினம் பகுதியில் உள்ள பெரியார் அரசு கலைக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான அருண் தம்புராஜ், வெயிலின் காரணமாக கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். பெரியார் காலேஜில் இருக்கக்கூடிய 6 ஸ்ட்ராங் ரூம்ஸ், ஒவ்வொரு ஏசிக்கு ஒரு ஸ்ட்ராங் ரூம், அதில் நம்ம பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இன்று நம்முடைய கேண்டிடேட்ஸ் மற்றும் அவங்களுடைய ஏஜென்ட்ஸோட முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டது. இதுக்கப்புறம் 11 மணிக்கு ஸ்க்ரூட்டினி இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூட்டினி அப்சர்வரோட தலைமையில் ஸ்க்ரூட்டினி நடக்கும். அதுக்கப்புறம் வில் டேக் எவ்ரிடே கேண்டிடேட்ஸ் ஆர் தேர் ஏஜென்ட்ஸ் இங்கே பார்வையிடலாம் ஸ்ட்ராங் ரூமு. ப்ளஸ் அவங்களுக்கு தனியாக ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அங்கே சிசிடிவி கண்ட்ரோலும் இருக்குது. அங்கேருந்து அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 24/7 மானிட்டர் பண்ணலாம் ஸ்ட்ராங் ரூமோடைய விஷயத்தை. இதை பொறுத்தவரை 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அது இன்னொரு பெரிமீட்டரில் நம்ம சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க தான் இருப்பாங்க. செகண்ட் பெரிமீட்டரில் ஆர்ம்டு ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க. 3வது பெரிமீட்டரில் லோக்கல் போலீஸ் இருப்பாங்க. அந்த 3 பெரிமீட்டர் தாண்டி தான் செக்யூரிட்டி இன்டென்சிவாக கொடுத்து வச்சுருக்கோம். ஓவராலாக அந்த வெயில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸு. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அக்ராஸ் த ஸ்டேட்டே போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. போன ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும், போன எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது 4-5% குறைஞ்சிருக்கு. மெயினாக வெயில் தான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ரீபோலிங்கான எந்த ஒரு ரிக்வெஸ்ட் யாருக்குமே வரல. இதை போல் வயலன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சுமூகமாக போன ஒரு எலெக்ஷன். ஸோ அதனால ரீபோலுக்கு வாய்ப்பு இல்லை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனைக்கு நாள்தோறும் திட்டக்குடி, வேப்பூர், நெய்வேலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் மற்றும் விபத்தில் சிக்கியவர்கள் என ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் வரக்கூடிய நோயாளிகள் உள்நோயாளிகளாக உள்ளவர்களை வேறு இடத்திற்கு மாற்ற பயன்படுத்தப்படும் ஸ்ட்ரெச்சரிடை அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மருந்து மாத்திரைகள் மற்றும் டயாலிசிஸிற்கு பயன்படுத்தப்படும் கேனை எடுத்துச் செல்லும் வாகனமாக பயன்படுத்தும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவமனை ஊழியர்கள் கண்டிக்க வேண்டும் என நோயாளிகள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை திருக்கோக்கர்ணம் பகுதியில் 10 நாட்களுக்கு ஒருமுறை நகராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அரை மணி நேரம் மட்டுமே நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் யானையம்மாள் வீதி, கடைவீதி, மியூசியம் ஆகிய பகுதிகளில் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நகர்மன்ற தலைவர், நகராட்சி நிர்வாகத்தினர் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஆங்காங்கே குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் கூடிய விரைவில் சரி செய்து வாரம் 3 முறை குடிநீர் வழங்கப்படும் என்று உறுதியளித்த பிறகு சாலை மறியலை பொதுமக்கள் கைவிட்டனர். திருப்பத்தூர் அடுத்த சடையனூர் பகுதியைச் சேர்ந்த எழுத்தாளரும் சின்னத்திரை உதவி இயக்குநருமான கதிர்வேல் நடிகர் விஜயின் தீவிர ரசிகர். இவர் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் இயங்கி வரும் யூனிவர்சல் அச்சீவர் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிறுவனம் மற்றும் ஃபியூச்சர் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட் உலக சாதனை நிறுவனத்தின் மாநில தலைவர் பாலசுப்ரமணி முன்னிலையில் 36 மணி நேரத்தில் விஜய் பற்றி 10,000 வரிகளை உள்ளடக்கி ஒரு முழு கவிதை எழுதி உலக சாதனை படைத்துள்ளார். இவருக்கு 2 விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள பங்காட்டூர், ஜம்பகுட்டப்பட்டி, மத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தக்காளிக்கு அடுத்தபடியாக முள்ளங்கியை விவசாயிகள் அதிக அளவில் சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நிலையில் முள்ளங்கி விளைச்சல் குறைவால் விலை உயர்ந்துள்ளது. இதனால் கடந்த மாதங்களில் 10 ரூபாய்க்கு குறைவாக கொள்முதல் செய்யப்பட்ட முள்ளங்கி இந்த வாரம் கிலோ 20 ரூபாய் முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த வேல்ராஜ் என்பவரது மகன் லோகேஸ்வரன் மற்றும் செல்வம் என்பவரது மகன் சுந்தரபாண்டி இருவரும் 2 வெவ்வேறு தனியார் கல்லூரிகளில் படித்து வந்தனர். இந்நிலையில் தனது நண்பர்கள் சிலருடன் வைகை அணை முன்புறம் வைகையாற்றில் உள்ள தடுப்பணைக்கு குளிக்கச் சென்றனர். அப்போது தடுப்பணையில் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆற்றில் சுழலில் சிக்கி லோகேஸ்வரன் மற்றும் சுந்தரபாண்டி தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இதுகுறித்து உடன் வந்த நண்பர்கள் அளித்த தகவலின் பெயரில் போலீசார் மற்றும் மாணவர்களின் உறவினர்கள் இணைந்து இருவரின் உடலையும் மீட்டனர். இதுகுறித்து வைகை அணை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் நேற்று அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்த நிலையில் 76.47% வாக்குகள் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பூத் ஏஜென்ட்டுகள் முன்னிலையில் அலுவலர்களால் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையமான விழுப்புரத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள பாதுகாக்கப்பட்ட அறையில் வாக்குகள் பதிவான 3464 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் மின்னணு கட்டுப்பாட்டு கருவிகள் வைக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகள், தேர்தல் பார்வையாளர்கள் முன்னிலையில் அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மதுரையில் அண்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண அரங்கத்தில் பீஸ் பவுண்டேஷன் சார்பில் புதிய திட்டத்தின் துவக்க விழா ஆலோசனை மற்றும் ரமலான் பரிசுப் பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. பீஸ் பவுண்டேஷன் நிறுவனர் முகமது ஃபரூக் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக டவுன் காஜி சபர் மைதீன் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி மற்றும் மளிகைப் பொருட்களை வழங்கினார். திருச்சி சின்னக்கடை வீதி அரபிக்குள தெருவை சேர்ந்த திமுக பிரமுகர் சுரேஷ்குமாரிற்கு தாராநல்லூர் பகுதியில் சொந்தமாக பாலபத்ர காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலிற்கு அருகில் சுமார் 10,000 சதுர அடி இடம் உள்ளது. இந்த இடத்தை கோவில் நிர்வாகம் பராமரித்து வருகிறது. இந்நிலையில் கோவில் நிர்வாகத்தில் பொருளாளராக பதவி வகித்து வரும் சரவணன் என்பவர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை விற்றுவிட்டதாக கோவில் கமிட்டியில் உள்ளவர்கள் சுரேஷிடம் புகார் கூறியுள்ளனர். ஆனால் இதுகுறித்து சுரேஷ்குமார் சரவணனிடம் கேட்காத நிலையில் சுரேஷ்குமாரின் தூண்டுதலின் பெயரில்தான் இடம் தொடர்பான பிரச்சனையை கமிட்டியில் சிலர் எழுப்பி வருகின்றனர் என எண்ணி சரவணன் சுரேஷ்குமாரின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்துவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் மீண்டும் அவர் கார்த்திக் என்ற நண்பருடன் சுரேஷ்குமார் வீட்டிற்கு சென்று பெட்ரோல் கொண்டு வீசியதுடன் சுரேஷ்குமாரின் இருசக்கர வாகனத்தையும் பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இருப்பினும் இருசக்கர வாகனம் தீயில் முற்றிலும் எரிந்து சேதமானது. இதுகுறித்து சுரேஷ்குமார் அளித்த புகாரின் பெயரில் திருச்சி கோட்டை போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, ஒட்டப்பிடாரம், விளாத்திக்குளம், ஸ்ரீவைகுண்டம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குப்பதிவு எண்ணும் மையமான தூத்துக்குடி அரசு வ.உ.சி. பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டு அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. மேலும் வாக்கு எண்ணும் மையத்திற்கு 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேலகாபக்காப்பட்டி கிராமத்தில் வீட்டில் பதுக்கி வைத்து மது விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பெயரில் அங்கு சென்ற பெரியகுளம் தென்கரை போலீசார் சதீஷ்குமார் என்பவரின் வீட்டில் சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் 18 அட்டைப்பெட்டிகளில் மது பாட்டில்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சதீஷ்குமார் என்ற இளைஞரை கைது செய்ததோடு வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 1,12,000 ரூபாய் மதிப்புடைய 864 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மலேசிய நாட்டு தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த பேட்ரிக் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் வந்த பயணிகள் கன்வேயர் பெல்ட்டில் வந்த தங்கள் உடைமைகளை எடுத்துவிட்டு சுங்கச்சோதனைக்கு பின்பு வெளியில் சென்று விட்டனர். ஆனால் கன்வேயர் பெல்ட்டில் 2 சூட்கேஸ்கள் மட்டும் யாரும் எடுக்காமல் கேட்பாரற்று கிடந்தன. இதனை சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை செய்ததில் அபூர்வ வகை சிவப்பு காதுகள் உடைய நட்சத்திர ஆமை குஞ்சுகள் உயிருடன் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 5,000 சிவப்பு காதுகளுடன் நட்சத்திர ஆமை குஞ்சுகளை பறிமுதல் செய்து அந்த அபூர்வ வகை சிவப்பு காதுகளுடன் கூடிய ஆமைகளை கடத்தி வந்த மர்ம ஆசாமி யார் என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே உள்ள கூத்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த மதுபாலா என்பவரின் கணவர் பார்த்திபன் குடும்ப சூழ்நிலை காரணமாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு துபாய் நாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். இதனிடையே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு தன்னை தாக்குவது போன்ற வீடியோவை பார்த்திபன் தனது மனைவி மதுபாலாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார். அதன் பிறகு கணவரை பற்றி எந்த தகவலும் கிடைக்காததால் மதுபாலா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். ஆனால் தேர்தல் நேரம் என்பதால் 2 நாள் கழித்து வரும்படி அதிகாரிகள் கூறி திருப்பி அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் மதுபாலா தனது கைக்குழந்தையுடன் இன்று மீண்டும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று அதிகாரிகளை காண காத்திருந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலையடிவாரத்தில் உள்ள கள்ளழகர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவை ஒட்டி வரும் 22ஆம் தேதி கள்ளழகர் எதிர் சேவையின் போது ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனாக தண்ணீரை பீச்சியடித்து கள்ளழகர் எதிர் நோக்கி வரவேற்கும் நிகழ்வானது நடைபெறுகிறது. இதற்காக ஆட்டுத்தோளால் செய்யப்பட்ட தோல் பைகள் விற்பனை களைகட்ட தொடங்கியுள்ளது. இதேபோல் கள்ளழகர் மூங்கில் தலைப்பாகை மற்றும் கள்ளழகர் வேடமிடுவதற்கான ஆடைகள் உள்ளிட்டவை மதுரை கீழமாசி வீதி மற்றும் தேரடி வீதி பகுதியில் அதிக அளவிற்கு விற்பனையாகி வருகின்றது.
சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காரைக்குடி அழகப்பா அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைத்திருக்கும் கட்டிடங்களின் 4 புறமும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த கவுண்டிங் நடக்க போகிறதும் இதே சென்டரில் தான் நடக்கும், இதே ஸ்ட்ராங் ரூமில் தான் நடக்கும். இப்போ இந்த கவுண்டிங் சென்டரில் இந்த ஸ்ட்ராங் ரூம் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் அது வந்து சிஏஎஸ்எஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஷிஃப்ட்டில் 100 போலீஸ் பர்சனல் வந்து இருப்பாங்க. அது சிஏஎஸ்எஃப் செக்யூரிட்டி வந்து உள்ளே இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட 17 பேர் வந்து அந்த காரிடார்ஸ் ஸ்ட்ராங் ரூம் ஏரியாஸ் மேன் பண்ணுவாங்க. 27 பேர்கிட்ட தமிழ்நாடு ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ப்ளஸ் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் போலீஸும் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர்கிட்ட ஒரு ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு 300 போலீஸ் காவல் படை வந்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரவுண்ட் த கிளாக் இருப்பாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்குமே வந்து இந்த சிசிடிவி கேமராஸ் பொறுத்து இருக்கும். ஸோ அந்த சிசிடிவி கேமரா ஒவ்வொரு சட்டமன்ற பகுதிகளிலையும் உள்ள ஸ்ட்ராங் ரூம் மற்றும் அந்த காரிடோர்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகிற மாதிரி சிசிடிவி கேமரா கொடுத்துருக்கோம். பின்பக்கம் எப்படி மூவ்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றது பார்க்குறதுக்காகவும் பில்டிங்க்கு எல்லா புறமும் 4 புறமும் கவர் பண்ணுற மாதிரி சிசிடிவி கேமரா வச்சுருக்கோம். ஸோ அது 24 மணி நேரமும் வியூ பண்ணுறதுக்காக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கும் அதுக்குள்ள ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். அவங்க டெசிக்னேட்டடான பர்சன்ஸை கொடுப்பாங்க, அவங்களும் நம்ம போலீஸ்கிட்ட சொல்லி அலோவ் பண்ணுவோம். நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் வாக்குப்பதிவு முடிந்து 6 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையமான நெல்லை அரசு பொறியியல் கல்லூரிக்கு கொண்டுவரப்பட்டு சட்டமன்றம் வாரியாக தனித்தனியாக பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மத்திய காவல்படை, சிறப்பு காவல்படை மற்றும் உள்ளூர் போலீசார் என சுழற்சி முறையில் 24 மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மேலும் அனைத்து அறைகளும் வாக்கு எண்ணும் மையத்தின் முழு பகுதியும் சிசிடிவி கேமரா மூலம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது.